டோல் இருக்கேன். எந்த கொடி எடுத்து மாட்டலாம்? அம்மாட்ட தான் நிறைய கொடி இருக்கேன். ஏடு உள்ளது. கொடி கொடி காசு இல்லையா? காசு என்கிட்ட இல்ல. கொடிய பார்க்கல நீ. இந்த டோலுக்கு ஒரு முடிவே இல்லையா? கடவுளே, ரொம்ப தலைவலியா இருக்கு. தம்பி சொல்லுங்கப்பா. இன்னைக்கு செய்தி பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கல. இதுல என்ன இருக்கு? இப்போ நீங்கள் அனுபவிக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் விதமாக நம்மளோட மத்திய அரசு தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி வந்து ஒரு அருமையான ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்போ வருதுன்னு தெரியல. சரி, அதுதான். அதாவது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, டோல்கேட் பிரச்சனை. ஆமாம். அந்த டோல்கேட் வந்து இப்போ நீங்கள் வந்து வருடத்திற்கு வெறும் 3000 செலுத்துனீங்க அப்படின்னா வருடம் ஃபுல்லாக நீங்கள் இந்தியா முழுக்க எந்த டோல்கேட்டும் ஃப்ரீயாக அப் அண்ட் டவுன் பாஸ் பண்ணிக்கலாம். வருடம் முழுக்க வெறும் 3000 ரூபாய்க்கு. வெறும் 3000? ஆமாம். அது போக 30,000 கொடுத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் பிளான் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு நீங்கள் வந்து டோல்கேட் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கலாம். இது இது வந்து எல்லா வாகனங்களுக்கும் கிடையாது. 4 சக்கர கார்கள், அதாவது கார்ஸ் மட்டும்தான். மற்ற கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கெல்லாம் கிடையாது. 4 சக்கர கார்களுக்கு வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இது எதனால கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த டோல்கேட்டில் வந்து கிட்டத்தட்ட 76% கமர்ஷியல் வெஹிக்கிள், அதாவது வணிக ரீதியான வாகனங்கள் மூலம் வருமானம் வருது. குறைஞ்சபட்சம் 26% தான் கார்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க டோல்கேட்டை. ஸோ அதனால இதை கார்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா பெரிய அளவு வந்து இழப்பீடு வராதுன்னு ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு நம்ம மத்திய அரசு வந்து ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். உண்மையிலே ரொம்ப நல்லது. உண்மையிலே வரவேற்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம நத்தன் டு திண்டுக்கல் பைபாஸ், தோரங்குறிச்சி பைபாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோல்கேட்டு 250 ரூபா. ஆமாம், அப் அண்ட் டவுன். அது இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டிலே அது மிகப்பெரிய ஹை டோலாக இருந்துச்சு. இப்போ உண்மையிலே நமக்கெல்லாம் சந்தோஷமான செய்தி தான். கார் வைத்திருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல. ஆமாம், நடுத்தர வாசிகளுக்கு வந்து இது ஒரு நல்ல திட்டம். குடிசை டிக்ளேர் பண்ணிடுவாங்கன்னு போட்டிருக்காங்க. இது போக வந்து டோல்கேட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இனிமேல் டோல்கேட்டே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு திட்டம் இருக்கு. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரைட்டு. பாவம். ஆனால் அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள், அதாவது லாரிகள் போன்றவங்க தான், அவங்களுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருப்பாங்க எதிர்காலத்தில். வரும் ஒன்னொன்னா கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. ரைட்டு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.